தகப்பனே, உங்களுக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய குமாரன் மூலமாக நீங்க எங்களை நேசிச்சிருக்கிறீங்க. உங்களுடைய சொந்த குமாரன் என்று பாராம நீங்க வேற யாரையும் கொடுக்கல. தேவ தூதர்களை நீங்க எங்களுக்காக கொடுக்கல. மாறாக உங்களுடைய குமாரனையே எங்களுக்காக கொடுத்திருக்கிறீங்க. உங்களுடைய ஒரே போரான குமாரனை நீங்க எங்களுக்காக தந்து நீங்க எவ்வளவு எங்கள் மேல அன்பா இருக்கிறீங்க என்பதை நீங்க வெளிப்படுத்தினதுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். இந்த இடத்துல அதை நாம ஏற்றுக்கொண்டு அதை விசுவாசிக்கிறபடினால இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நாங்க நன்றி செலுத்துகிறோம். நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே. எத்தனை பேர் சொல்றீங்க அவர் தன்னுடைய குமாரனை நேசிப்பதை காட்டிலும் இங்கு அதிகமா நேசிக்கிறார்? நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே. சோ இந்த சத்தியத்துல இன்னும் வளர எங்களுக்கு உதவி செய்யுங்க. நன்றி. பைபிள் சொல்லுது, என் அன்பிலே நிலைச்சிருங்க. அதாவது இயேசு கிறிஸ்து நம்மேல வச்ச அல்லது பிதா நம்மேல வச்ச அன்பில நிலைச்சிருங்கன்னு சொல்லப்படுது. நன்றி தகப்பனே, நன்றி இயேசுவே. எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் உங்களுக்குள்ள குற்றமற்றதாய் இருக்கிறதுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய சரீரம் உங்களுக்குள் பரிசுத்தமாய் ஆலயமாய் இருக்கிறதுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். நன்றி, நன்றி தகப்பனே. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வாசமா இருக்கிறதுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே. உங்களை நாங்க உயர்த்துகிறோம். உங்களுடைய நாமம் இன்னும் மகிமைப்படட்டும். உங்களுடைய அன்பு எங்களுடைய வாழ்க்கையில இன்னும் அதிகமாய் பெருகட்டும். உங்களுடைய கிருபை இன்னும் பரிபூர்ணமாய் விளங்கட்டும். நன்றி தகப்பனே. சோ எத்தனை பேர் உங்களுக்குள்ள நீங்க துதிக்கிறீங்க? பைபிள் சொல்லுது, உங்கள் சரீரங்களை அவருக்கு ஜீவ பலியா ஒப்பு கொடுங்கன்னு சொல்லி. சோ எத்தனை பேர் நாம சொல்றோம், தகப்பனே, இயேசு கிறிஸ்து அவருடைய சரீரம் அடிக்கப்பட்டதுன்னா அந்த சித்தத்தின்படி என்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் உங்களுக்குள் பரிசுத்தமா இருக்கிறதுக்காய் நாங்க நன்றி செலுத்துகிறோம். எத்தனை பேர் உங்களுடைய சரீரத்தை ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கிறீங்க? நன்றி இயேசுவே. இது உங்களால் உண்டாக்கப்பட்ட, இது உங்களுடைய சுத்திகரிப்பு, இது உங்களுடைய சித்தம். நன்றி தகப்பனே. எல்லா துதி, கன, மகிமை உங்களோட ஒருக்கே செலுத்துகிறோம். ஆமென். நன்றி. நாங்க போன கிழமை ஒரு நல்ல ஒரு சப்ஜெக்ட நீங்க ஆரம்பிச்சு வச்சீங்க. சோ அந்த மெசேஜுக்குள்ள மாம்சம், சரீரம் என்கின்ற காரியம் வந்தபடியால இன்றைக்கு சிலர் மட்டுமில்ல, அநேக கிறிஸ்தவர்கள், வெளியாக்களை குறிச்சு நாம பேச வேண்டிய அவசியமே இல்லை. கிறிஸ்தவர்களுக்கே எங்களுக்கு இது தெரியாதன்றைக்க வெளியே இருக்கிறவங்களுக்கு அதை விட தெரியாது. சோ அதனால்தான் பவுல் ஆவியானவர் இவ்வளவு காரியங்களையும் எழுதியிருக்கிறார். ஆமென். சோ அதென்னு சொன்னா, அநேக கிறிஸ்தவர்கள் நினைக்கிறாங்க மாமிசமும் சரீரமும் ஒன்றென்று சொல்லி. சோ அதை குறிச்சுதான் நாம பார்க்க போறோம். இதை பார்க்கிற பொழுது எங்களோட வாழ்க்கையில இன்னும் ஆசீர்வாதம் பெறு. அடுத்த கட்டம் நாங்க நகர்ந்து போவோம். ஆமென். சோ மாமிசம் என்பது வேற, சரீரம், உடல் என்பது வேற. சோ இந்த உடல் அவரால், தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டது அல்லது உருவாக்கப்பட்டது அல்லது படைக்கப்பட்டது என்று சொல்லப்படுது. சோ அதனாலதான் பைபிள் சொல்லுது, பிள்ளைகளும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க. சோ இங்க மாம்சம் என்று எழுதப்பட்டிருக்கு. பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க. இந்த மாம்சம் என்கின்றது பைபிள்ல பல இடங்களில பல அர்த்தங்களை கொடுக்கு. இதுல சொல்லப்பட்ட வசனத்துல மாம்சத்தையும் இரத்தத்தையும் என்றா சரீரத்தையும் இரத்தத்தையும் உடையவர்கள் என்றுதான் உண்மையாக அதுல எழுதப்பட்டிருக்க வேண்டும். ஆனா அச்சிடுதல்ல அது மாம்சம் என்று போடப்பட்டிருக்கு. சரி, அது மாம்சம் என்று போடப்பட்டிருந்தாலும் கூட பைபிள்ல அது தெளிவான, நீங்க மூல மொழியில பார்க்க அது ஹியூமன் என்ற ஒரு வார்த்தையை குறிக்குது.
அப்ப பிள்ளைகளும் ஒரு மனிதனாக இரத்தமுடையவர்களாக இருக்கிறபடியால இயேசுவும் மனித ரூபம் எடுத்தார் என்று சொல்லப்படுது. ஆமென். சோ அப்ப அதனால நாம கன்ஃபியூஸா குழம்பக்கூடாது. சரீரம் மாமிசம் ஒன்றென்று சொல்லி இன்னும் நாங்க மேற்கொண்டு வசனங்களோட பார்க்கிற பொழுது இன்னும் அதிகமாக உங்களுக்கு விளங்கும். ஆமென். 1 கொரிந்தியர் 3:16-17 வாசிங்க முதல். அடுத்தது 1 கொரிந்தியர் 6:19-20. 3:16-17. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்றும் அறிந்திருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். ஆமென். இங்க சரீரத்தை குறித்து பேசப்படுது. அந்த சரீரம் என்னவாம்? நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயமா இருக்கிறது, அது பரிசுத்தமாய் இருக்கிறது. சோ தேவனுடைய ஆலயம் நம்முடைய சரீரம், அது பரிசுத்தமாய் இருக்கிறது. அது எப்பொழுதும் ஒவ்வொரு செகண்டும் அது என்னவா இருக்கிறதாம்? பரிசுத்தமாய் இருக்கிறது. 1 கொரிந்தியர் 6:17. அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான். தொடர்ந்து வாசிங்க. வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்திற்கு புறம்பாய் இருக்கும். வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்கிறார். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஆமீன். இது வேசித்தனத்தை குறித்து பேசப்படுது. அது என்னத்த வேசித்தனம் என்று சொன்னா, இன்றைக்கு சத்தியத்தை நாம புரிஞ்சு கொள்ளாம ஒரு மனுஷன் கிறிஸ்துவோட செஞ்சிருக்கிறான். ஒரு மனுஷன் தேவனுடைய ஆலயமாக மாற்றப்பட்டுட்டானா. இந்த சத்தியத்தை புரியாம நாம எங்களுடைய மாம்சத்துல ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வுமாக இருந்தா அது ஒரு வேசித்தனத்துக்கு ஒப்பாக அவர் ஒப்பிடுகிறார். அது என்னத்துக்கு ஒப்பாக? ஒரு வேசித்தனத்துக்கு ஒப்பாக. திரும்ப சொல்றேன், பைபிள் தெளிவா சொல்லுது, நானும் நீங்களும் கர்த்தரோடு ஒரே ஆவியாக இசைஞ்சிருக்கிறோம். இன்னும் ஒரு வடிவில அவரும் நாங்களும் ஒரே சரீரமாக இருக்கிறோம். இங்க ஆதாமுடைய ஸ்டோரி உங்களுக்கு தெரியும். ஆதாமுடைய விலா எலும்பில இருந்து மனுஷி உருவாக்கப்பட்டால் இருவரும் ஒரே மாம்சமா இருப்பார்கள் என்று சொல்லப்படுது. அதென்ன? இருவரும் ஒரே சரீரமாக, மாம்சம் அல்ல சரீரமாக. அங்கேயும் பாத்தீங்கன்னா அந்த எழுத்து வடிவில மாமிஷம் என்று போடப்பட்டிருக்கு. ஆனா அது உண்மையான அர்த்தம் இருவரும் ஒரே சரீரம். இந்த எபேசியர்ல சொல்லப்படைக்க, எபேசியர்ல பவுல் சொல்லுகிறார், இது ஒரு கணவன் மனைவி இசைந்திருக்கிறத குறிச்சு பேசப்படுது. அப்ப ஒட்டு மொத்தத்துல இங்க என்னத்தை பவுல் சொல்லுகிறாருன்னா, ஒவ்வொரு விசுவாசிக்கும் தெரியணும், ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் தெரியணும், நானும் நீங்களும், அதாவது கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற ஒவ்வொருவரும் என்னவாம்? அவருடைய சரீரம் பரிசுத்தமாய் இருக்கிறது. சோ இதற்கு காரணம் இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையில தன்னுடைய சரீரத்தை அடிக்க கொடுத்ததுனால. ஆமீன். சோ அதான் இங்க பாருங்க எவ்வளவு அழுத்தி சொல்றாரு. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனால பெற்று, சரீரத்தை பிசாசு தெரியல, சரீரம் வேற யாரும் உருவாக்கையில, நம்முடைய தேவன் தன்னுடைய ஆலயமாக உலக தோற்றத்துக்கு முதலே தெரிஞ்செடுத்தார்.
சோ உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்க போறதல்ல, இருக்கிற நிகழ்காலம் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? இன்னும் மேல்படி போய் சொல்றார், நீங்க உங்களுடையவர்கள் அல்ல, ஏன் நாங்களும் தேவனுடையவர். எவ்வளவு உரிமையா பேசுற. இப்ப நாங்க எங்களோட பிள்ளைகளை பார்த்து சொல்லுவோமே, நீங்க உங்களுடைய, நீங்க என்னுடைய, நீங்க எங்களுடைய பிள்ளைகள். சோ அந்த ஒரு உரிமையில தான் இங்க பரிசுத்தாவி பேசுற. சோ நீங்க கிரியத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. யாருடைய கிரியத்தினால? இயேசு கிறிஸ்துவனுடைய கிரியத்தினால். சோ நீங்க கிரியத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். சோ நம்முடைய சரீரம் பரிசுத்தம். நீங்க வெளியில பார்க்கிற உங்களுடைய உடல் அது பரிசுத்தமானது, தேவன் வாசம் பண்ணுகிற ஆலயம். இந்த கூடாரத்துக்குள்ளதான், இந்த சரீரத்துக்குள்ளதான் பரிசுத்தாவி வாசம் பண்ணுகிறார். நம்முடைய ஆத்துமா இதுக்குள்ளதான் இருக்கிறது. சோ நாங்க தப்பு விடுறதுனால தான் இன்றைக்கு நாம் எங்களுடைய சரீரத்தை அசுத்தமாக எண்ணுகிறோம். ஆனா உங்களுடைய சரீரம் பரிசுத்தம் உள்ளது. நம்முடைய சிந்தனை, இந்த சிந்தனை தான் என்ன செய்யுது? நம்முடைய சரீரத்தை வழிநடத்து. சோ சிந்தனை, எங்களோட பிழையான சிந்தனை, தவறான சிந்தனை, எனது மனம் எங்களோட சரீரத்தை ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறதுனால இன்றைக்கு அநேக விசுவாசிகள் நாங்க நினைக்கிறோம், எங்களோட சரீரத்தை நாங்களே வெறுக்கிறோம். ஓ, இது பாவமான சரீரம், பாவம் செய்கிற கை, பாவம் செய்கிற கண், பாவம் செய்கிற கால் என்று சொல்லி நம்முடைய சரீரத்தை நாம வெறுக்க பண்ற அளவுக்கு பிசாசு இன்றைக்கு கிறிஸ்தவர்களை வாஞ்சிச்சிட்டு. ஆனா உங்களோட சரீரம் அல்ல தப்பு விடுறது. உங்களுடைய ஆத்மா உங்களை விட்டு போனா சரீரம் செத்தது. சோ அந்த ஆத்மா தான் ஒரு மனுஷனுடைய சரீரத்தை என்ன செய்யுதான்? வழி நடத்துது. சோ அதனால நாங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டோம், எங்களுடைய சரீரம் பாவம், சரீரம் அசுத்தம். ஆனா பைபிள் அதற்கு எதிர்மறையா பேசுறது. நம்முடைய உடல், நம்முடைய பாடி என்னவாம்? ஹோலி அண்ட் பிளேம்லெஸ். சோ இந்த சாவுக்கு ஏதுவான இந்த சரீரத்தை அவர் என்ன செய்யறாராம்? உயிர்ப்பிக்கிறாராம். சோ இந்த சரீரம் பரிசுத்தமா இருந்தாலும் எங்களோட இந்த உலகத்துல எங்களுக்கு உடல் சோர்வு, உடல்ல பலவீனம், வியாதிகள் வருதுதானே. சோ அதுதான் அவர் அங்க பவுல் சொல்லுகிறார், சாவுக்கு ஏதுவான, பலவீனத்துக்கு ஏதுவான இந்த சரீரத்தை அவர் என்ன செய்வாராம்? உயிர்ப்பிப்பார். சோ இது ரெண்டு காரியத்தை பேசப்படுது. ஒன்று நாம கடைசி எங்களோட சரீரம் பலவீனம் அடைஞ்சு ஒரு நாள் நாங்க மரிக்க போறோமே, அந்த மரணம் எங்களுக்கு என்னத்தை கொண்டுருதாம்? உயிர்த்தெழுதலின் சரீரத்தை கொண்டுருச்சு. அதுதான் இங்க மூலமாக பேசப்படுது இந்த ரோமர் 8. இரண்டாவது நிகழ்காலத்தை குறிச்சும் பேசப்படுது. சாவுக்கு ஏதுவான இந்த சரீரத்தை, வியாதி வரக்கூடிய இந்த சரீரத்தை பரிசுத்தாவி நமக்குள்ள, இயேசுவை உயிர்ப்பித்த பரிசுத்தாவி நமக்குள்ள இருக்கிறபடியால அவர் என்ன செய்யறாராம்? நமக்கு அந்த நம்பிக்கையை உயிர்ப்பிப்ப தந்தோண்டே இருக்கிறார். சோ அதனால சிலர் இந்த பூமியிலேயே வியாதிகள்ல இருந்தும் விடுதலை ஆகிறார். சோ எல்லாரும் மட்டும் நான் சொல்ல வரையில, எங்களோட விசுவாசத்தை பொறுத்து, எங்களோட நம்பிக்கையை பொறுத்தது. அப்ப முதலாவது, ஒரு மனுஷனுக்கு முதலாவது அடிப்படை சத்தியம் தெரியணும் என்னண்டா, உங்களோட கிரியைகளை வச்சு நானும் நீங்களும் முடிவெடுக்க கூடாது. தேவனுடைய வார்த்தையை வச்சு முடிவெடுக்கணும். என்னுடைய சரீரம், எல்லாரும் சொல்லுவோமா, என்னுடைய சரீரம் பரிசுத்தமானது, தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட, தேவனால் கழுவப்பட்ட, தேவனால் அழைக்கப்பட்ட பரிசுத்தமுள்ள ஆலயமா இருக்கிறது. இதுதான் ஒரு 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 விசுவாசிக்கு தேவையான முதல் படி சரீரத்தை குறிச்சு. ஆமீன். பாசபோல் புரியுதுங்களா? சொல்லுங்க, வேற என்ன இதுல சொல்லலாம்? எல்லாரும் நீங்க கரெக்டா தான் சொல்றீங்கண்ணா.
வேற ஏதாவது வசனம் உங்களுக்கு வருதா? இந்த வசனத்தை வாசிப்போமே. ரோமர் 12, 1 தெசலோனிக்கர் 5:12 எடுங்க நீங்க. நான் ரோமர் 12 எடுக்கிறேன். இது சரீரத்தை பார்த்துட்டு அப்புறம் மாம்சத்துக்கு போவோம். சோ அங்கதான் கணக்க விளக்கம் உங்களுக்கு தேவைப்படுது. மாம்சம். இப்பொழுது நான் சரீரத்தை குறிச்சு உங்களோட பேசுறேன். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. ஆமென். சோ என்னவாம், தனியா எங்கட சரீரம் இல்ல, எங்கட ஆவி, ஆத்மா, சரீரம் மூன்றும் எந்த நேரத்திலையும் இயேசு எப்ப வருவார் என்று யாருக்கும் தெரியாது. சோ அதனால எங்கட ஆத்மாவையோ எங்கட சரீரத்தையோ எங்கட ஆவியையோ நாம பரிசுத்தமா பாதுகாக்க முடியாது. சோ இதற்கு பதிலாக இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்தினாலும் உயிர்த்தெழுதலினாலும் விசுவாசிக்கிற என்னையும் உங்களையும் எப்பொழுதும் 24/7 குற்றமற்றவராகத்தான் வச்சிருக்கிறார். என்னவாம், நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம். சோ அப்ப அது என்னவாம், பரிசுத்தம் உள்ளது. சோ நம்முடைய சரீரம் இப்ப என்னவாம், பரிசுத்தம் உள்ளது. சோ தைரியமாக நாம சொல்லலாம், இது என்னுடைய சரீரம், இது தேவனால் பரிசுத்தமாக்கப்பட்டது, என்றென்றைக்கும் பரிசுத்தமாக்கப்பட்டது, என்னுடைய பரிசுத்தாவி வாசம் பண்ணுகிற ஆலயமா இருக்கிறது. ஆமென். சோ இந்த ஒரு விழிப்புணர்வே அல்லது இந்த ஒரு விசுவாசமே அல்லது இந்த ஒரு நம்பிக்கையே நாங்க பிசாசுடைய அநேக வாசல்களை அடைக்கிறோம். ஆமென். சோ இப்ப ரோமர் 12 அப்படி இருக்க, முதலாவது வசனம், அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியா ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று அவருடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. உங்களோட சரீரத்தை பாவம் என்று சொல்லி ஒப்பு கொடுக்க சொல்லல. நற்செய்தி சொல்லல, உங்கள் சரீரம் அசுத்தமானது, உங்கள் சரீரம் பாவமானது, ஆகவே ஒரு விஷயம் கழுவிட்டு வந்து பிறகு அவருக்கு ஆராதனை செலுத்துங்கள் என்று சொல்லப்படல. ஒப்போசிட்டா, எதிர்மறையா சொல்லப்படுது. உங்கள் சரீரங்களை பரிசுத்தமாக தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுங்க. ஏன்? உங்களோட சரீரம் முதல் வாசிச்ச வசனங்களை போல பரிசுத்தமாவே இருக்குது. கிறிஸ்துவனுடைய பலியினால, இயேசு கிறிஸ்துவனுடைய கிரியைகளினால உங்களுடைய சரீரம் பரிசுத்தமாவே இருக்கு. அவருடைய கிரியத்தினால் நீங்கள் வாங்கப்பட்டீர்கள். பரிசுத்தாவி வாசம் பண்ணுகிற அவருடைய ஆலயமாய் இருக்கிறபடியால பவுல் சொல்லுகிறார், இதுதான் நீங்க செய்யக்கூடிய ஒரு புத்தியுள்ள ஆராதனை. கிறிஸ்துவுக்குள் வருகிற புத்தி இது. சத்தியத்தை அறிகிறதுனால் வருகிற புத்தி. ஆமென். இதை கேட்கவே நமக்கு வாழ்க்கையில சந்தோஷம் வரணும். இன்றிலிருந்து நீங்க சொல்லணும், என்னுடைய சரீரம் அசுத்தமானதல்ல, என்னுடைய சரீரம் பாவம் அல்ல, என்னுடைய சரீரம் பாவத்தில உண்டாக்கல, என்னுடைய சரீரம் அலட்சியமாக விடப்படல, மாறாக என்னுடைய சரீரம் தேவனால் பரிசுத்தமாக்கப்பட்ட அல்லது கிறிஸ்துவால் பரிசுத்தமாக்கப்பட்ட, பரிசுத்தாவை வாசம் பண்ணுகிற கிரியத்துக்கு வாங்கப்பட்ட, குற்றமற்றதாக, ஆசீர்வதிக்கப்பட்டதாக, இன்னும் சொல்ல போனா மரித்தோரிலிருந்து உயிர்ப்பித்த அதே தேவனுடைய ஆவியானவர் வாசம் பண்ணுகிற ஒரு ஆலயமாக இருக்கிறது. சோ அதனாலதான் பைபிள் சொல்லுது, இத நீங்க தேவனுக்கு ஒப்பு கொடுங்க, கடவுளுக்கு கொடுங்க. சோ இந்த சரீரம் பரிசுத்தமா இருந்தாலும் கூட எங்களுடைய மாம்ச சிந்தையின்படி இந்த சரீரத்தை நாங்க 2 வழியிலையும் பயன்படுத்தலாம். தேவனுடைய சத்தியத்தினால என்னுடைய வாய் என்ன செய்யலாம், நற்செய்தியை பிரசங்கிக்கலாம்.
தேவனுடைய சத்தியத்தை அறிஞ்சதுனால என்னுடைய கை தேவனுக்காக கிரியைகளை செய்யலாம். இதே நேரத்துல இதே வாயினால நாம் துரு செய்தியையும் பரப்பலாம். சோ இந்த சரீரம் எங்களுடைய அறிகிற அறிவின்படி மாறப்போஸ். ஆனாலும் இதனுடைய முடிவு என்னவா? இதனுடைய முடிவு இயேசுவை ஒரு மனுஷன் ஏற்றுக்கொண்டு மாம்சத்தின்படி நடந்து அல்லது மாம்ச சிந்தையின் படி நடந்து எங்களுடைய சரீரங்களை தேவனுக்கு புத்தியில ஆராதனையா கொடுக்காமையும் வாழலாம். ஆனா முடிவு ரோமர் 8 சொல்லப்பட்டதன்படி பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறபடியால முடிவு அது என்னவாம்? அது உயிர்த்தெழுமாம். உயிர்த்தெழுதல் சரீரத்தை அது கொடுத்தே ஆகும். நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர். இங்க நாம ஒரு விசுவாசியின்றையோ அல்லது யாருடைய உடலையோ நாம இங்க சரீரத்தை பார்த்தாலும் கூட அவர் மரிச்சு உயிர்த்தெழுந்து அவருடைய ஆத்மா அங்க பரலோகம் போன உடனே அவருக்கு என்னவா? மறுமேனி கொடுக்கப்படுது. உயிர்த்தெழுதல் சரீரம் கொடுக்கப்படுது. அதனாலதான் மரிச்சொருவரும் திரும்பி வாரதில்லை. அப்படி அதை விட ஒரு ஆசீர்வாதம் மனுஷனுக்கு வேற நீ தேவையில்லை. கிறிஸ்து வேற மரணம் தேவையில்லை. கிறிஸ்துவால செய்து முடிச்சது ஒரு மனுஷனுடைய உயிர்த்தெழுந்த சரீரத்துக்கு பிறகு அவன் தேவனோடு என்றென்றும் பிசாசுடைய தொந்தரவோ எதுவும் இல்லாம வாழ்ற காலம்தான் ஒரு மனுஷனுடைய மரணத்துக்கு பிறகு நடக்கிற காரியம். சோ உலகத்துக்கு தெரியாது. உலகம் நினைக்குது எல்லாரும் மறிச்சு போறாங்க, அதுக்கு பிறகு என்னன்னு உலகத்துக்கு தெரியாது. ஆனா ஒரு கிறிஸ்தவனுக்கு பரிசுத்தாவியை பெற்ற உங்களை போல என்ன போல ஆட்களுக்கு தான் தெரியும் நம்முடைய முடிவு அது மகிமையானது. அது இந்த பூமியில ஒரு கிறிஸ்தவன் எப்படி வாழ்ந்துட்டு போகலாம். சிலர் தரித்திரமாவே வாழலாம். சிலர் ஆபிரகாமுடைய உடன்படிக்கையை விசுவாசிச்சு நல்ல ஆசீர்வாதமா வாழலாம். சிலர் இந்த பூமியிலேயே வியாதிகளை பிசாசுகளை எல்லாம் ஜெயிச்சு வாழலாம். சில பேர் இல்ல அவருடைய அறிவுக்கு ஏற்றது போல அவர் அறிஞ்சு கொண்டது போல ஒரு சர்வ சாதாரணமா வாழ்க்கையை வாழ்ந்து போகலாம். ஆனா இவ்வளவு பேருக்குள்ளையும் கிறிஸ்து மகிமையின் நம்பிக்கையாக வாசமா இருக்கிறார். ஆனா நம்முடைய முடிவில அப்பதான் ஒரு மனுஷன் பூரணமாக இயேசுவை அறிஞ்சு கொள்ளுவான். பூரணமாக கடவுளுடைய அன்பையும் அவருடைய திட்டங்களையும் புரிஞ்சு கொள்ளுவான். ஏண்டா கண்ணுக்கு மனுஷனுக்கு தெரியாது. ஒருவன் மரிச்சு ஒரு ஒரு அடக்க ஆராதனைக்கு நீங்க போனீங்கன்னா உடலை மட்டும் பாக்குறீங்க. ஆனா அவனோட ஆத்மா போய் அவனுக்கு ஏற்கனவே மறுமேனி புதிய உடல் உயிர்த்தெழுதப்பட்ட உடல் கொடுத்தத நாங்க இன்னும் பார்க்கல. சில விசுவாசிகள் நினைக்கிறாங்க இல்ல அதெல்லாம் இப்ப நடக்காது, இயேசு கிறிஸ்து வந்த பிறகுதான் நடக்க வேண்டிய இல்ல. அது மட்டும் என்ன அவங்க என்ன நடுவுல டிரான்சிட் பிளைட்ல போய் எங்கேயாவது நின்ற மாதிரி அந்த ஆத்மா அலைஞ்சு தெரியுதா? இல்ல, ஒரு மனுஷன் மரிச்சு உடனே அவனுக்கு புது மேனி கொடுக்கப்படுது. அதான் ரோமர் 8 சொல்லப்படுது. ஆமே. சோ இப்ப இந்த சரீரம் பாடி, ஆங்கிலத்துல பாடி என்று சொல்லப்படுது சரீரம். இது மாம்சம் அல்ல. பைபிள்ல சொல்லப்படுற மாம்சம் இந்த சரீரம் அல்ல. சோ இப்ப மாம்சம் என்றா என்ன? வாட் இஸ் ஃபிளஷ்? ஃபிளஷ் என்றா என்ன? உங்களுக்கு கிளியரா தெரியுது இந்த ஃபிளஷ் என்றது சரீரம் இல்ல. ரைட்? ரெண்டையும் ஒன்றோடு கலக்காதீங்க. இந்த மாம்சம் என்றது இது ஒரு இயல்புடையது. இது ஒரு நடைமுறை உள்ளது. இது ஒரு கிரியை உள்ளது. ஆங்கிலத்தில் சொல்லப்போனா இதுக்கு ஒரு நேச்சர் இருக்குது. சுயத்தை நம்பக்கூடியது அல்லது சுய நீதியுடையது. அதான் பைபிள் சொல்லுது பாத்தீங்கன்னா மாம்சத்தில் நடவாமல் do not walk according to the flesh என்று சொல்லப்படுது. சோ அப்ப மாம்சத்துல ஒரு மனுஷன் நடக்க எங்கட சரீரம் மாம்சத்தின் கிரியைக்கு இடம் கொடுக்கு. சோ மாம்சம் என்றது பிசாசினுடைய வழிமுறைகள். இன்னும் ஒரு வடிவில் சொல்லலாம். சோ அதற்குரிய வசனங்களை நாம படிக்கணும்டா ரோமர் 8க்கு போவோமா?
ரோமர் 8. நான் கொஞ்சம் வசனங்களை வாசிக்கிறேன். ரோமர் 8:1. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின் படி நடவாமல் ஆவியின் படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. அப்ப பாருங்க, மாம்சத்தின் படி நடவாமல் என்ன, இது சரீரத்தை குறித்து பேசப்படுகின்றது தெளிவா தெரியுது உங்களுக்கு. எனவே இதை மீறி சிலர் நீங்க நினைக்க கூடும், இல்ல சரீரத்தின் படி நடவாமல் என்றும் வெறுந்தானே என்று. இல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷரும் சரீரம் இருந்தா சரீரத்தின் படி என்றுதான் இந்த வசனத்துனா, இப்ப எல்லாரும் சரீரத்தின் படி என்றெல்லாம் போ. அதை விட அடுத்த வசனத்தை பாருங்க, ஆவியின் படி நடக்கிறவர்களுக்கு. அப்ப ஒரு கிறிஸ்தவன் 2 வழியில நடக்கலாம். ஒன்று மாம்சத்தின் படி, மற்றது ஆவியின் படி. சோ இந்த மாம்சத்தின் படி நடக்கிறது தான் ஆதாம் பெற்றுக்கொண்ட ஒரு வாழ்க்கை முறை. சோ இது தேவனால் படைக்கப்பட்டதில்லை, இது கடவுளால படைக்கப்பட்ட ஒரு காரியம் இல்லை, அவரால் உருவாக்கப்பட்டதல்ல. சோ இந்த மாம்சத்தின்படி நடக்கிறதுன்றது தேவனுக்கு விரோதமான பகை என்றும் சொல்லப்படுது. இப்ப தெளிவாக ஆண்ட பைபிள் சொல்லுது, சரீரம் பரிசுத்தமானது, அவர் வாங்குற ஆலயம், அதை நீங்க ஜீவ பலியா ஒப்பு கொடுங்க, நீங்க அதுக்கு ஒன்றும் செய்ய தேவையில்லை, உங்களோட நம்பிக்கை தான் உங்களுடைய பரிசுத்தம் என்று தெளிவாக சரீரத்தை குறிச்சு ஆண்டவர் பேசிட்டார். இங்க அதே சரீரத்தை உடைய கிறிஸ்தவர்கள், ரோமர் யாருக்கு எழுதப்பட்டது? கிறிஸ்தவர்களுக்கு, நீங்க மாம்சத்தின் படி நடவாமல் ஆவியின் படி நடந்தாலாம் உங்களுக்கு என்ன இல்லையாம்? ஆக்கினை தீர்ப்பு இல்லை. நீங்கள் உங்களை நீங்களே கண்டம் பண்ண மாட்டீங்க, உங்களை நீங்களே ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க மாட்டீங்க. இந்த ஆக்கினை தீர்ப்பு என்னண்டா, உங்களோட முடிவில வர்ற நரகமோ பரலோகமோ என்ற அந்த காரியத்தை சொல்லல, நிகழ்காலத்தை குறிச்சு அன்றாட வாழ்க்கையில ஒரு மனுஷனை கண்டம் பண்ணுகிறதான சிச்சுவேஷனை குறிச்சு பேசப்படுது. சோ மாம்சம்டா என்ன? ஒரு சுய நீதி வழிமுறை. தேவனை அல்லது கடவுளை ஒரு மனுஷன் மாம்சத்தினால, அதனுடைய சிந்தைகளினால, அதனுடைய நடக்கையினால எப்படி கடவுளை நாம அடையிறது, அல்லது எப்படி அவரை திருப்திப்படுத்துறது. சோ அப்படி நாம மாம்சத்தின்படி நடக்க எங்களுக்கு என்ன உண்டாகுதாம்? ஆக்கினை தீர்ப்பு. சோ இப்ப மாம்சத்தின்படி நாம நடக்க தேவனால் வந்த பரிசுத்தம், தேவனால் வந்த நீதி, தேவனால் வந்த ஞானம், தேவனால் வந்த மீட்பு, இதுகள் எல்லாம் இது என்ன செய்யாது? ஏற்றுக்கொள்ளாது. ஏற்றுக்கொண்டாலும் கூட அதை ஒரு பக்கம் வச்சுட்டு இந்த மாம்சம் என்ன செய்யும்? பெற்றுக்கொண்டதுக்கு பதிலாக பொறத்துக்கு தன்னுடைய சொந்த முயற்சி எடுக்கும். சோ அப்பொழுதுதான் எங்களோட வாழ்க்கையில என்ன உண்டாகுதாம்? ஆக்கினை தீர்ப்பு உண்டாகும். அப்ப அதுக்கு என்ன மருந்து சொல்றாரு? மாம்சத்தின் படி நடவாமல் ஆவியின் படி நடக்கிறவர்களுக்கு. அப்ப எங்களோட வாழ்க்கையில வெற்றிக்கு என்ன அடையாளமா வரப்போதுண்டா? ஆவியின் படி நாம நடக்கணும். சோ ஆவியின் படி நடக்கிறேன்டா, இன்னும் ஒரு சுருக்கமா சொல்ல போனா சத்தியத்தின் படி. இயேசு கிறிஸ்து சிலுவையில் என்னத்தை செய்து முடிச்சு விசுவாசத்தின் ஊடாக, அவருடைய ஈவாகிய நீதி ஊடாக, கிருபையின் பரிபூர்ணத்தினால நாம என்னத்தை பெற்றுக் கொண்டோமோ அந்த நிச்சயத்துல இருந்து நாம நடக்க நாம ஆவியின் படி நடக்கிறோம். அப்ப நாம் ஆவியின் படி நடக்க எங்களுக்கு என்ன இல்லை? ஆக்கினை தீர்ப்பு இல்ல. நம்ம கண்டம் பண்ண மாட்டோம். நாம கிறிஸ்துவின் பிள்ளை, நாம கிறிஸ்துவால் நீதிமானாக்கப்பட்டோம். நாம் அவர் எங்கட அக்கிரமங்கள், எங்கட பாவங்கள், எங்கட எல்லாத்தையும் அவர் என்ன செய்துட்டார்? ஒரே பலியால மன்னிச்சிட்டார். என்று நாம விசுவாசிச்சு நடக்க எங்களை பிசாசோ, வேற எந்த மனுஷனோ, வேற யாருமோ, அல்லது எங்களை நாங்களேயோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க மாட்டோம். ஆமென். சோ அப்ப மாம்சத்தின்படி நடவாமல், மாம்சம் என்றா இப்ப உங்களுக்கு புரியுது, தேவனோட எதிர்த்து போராடுகிற ஒரு பாவ செயல், தேவனுக்கு விரோதமாய் கலகம் பண்ணுகிற ஒரு காரியம், தேவன் சிலுவையில செய்து முடிச்சதை நம்பாத ஒரு மாமிசம்.
தன்னுடைய சுயத்தை நம்பக்கூடியது, தன்னுடைய சுய முயற்சியை நம்பக்கூடியது, தன்னுடைய சுய நீதியை நம்பக்கூடியது, தேவனை சார்ந்து வாழாத ஒரு மனிதன், அவருடைய கிருபை கீழ்ப்படியாத ஒரு மனுஷன். சோ இது எங்கிருந்து வந்தது? பிசாசிடத்தில இருந்து. அவனுடைய வஞ்சனையினால மனுஷன் மாம்சத்துக்கு உட்பட்ட மனுஷனாக மாறினான். மாம்சத்துக்கு உட்பட்ட ஒரு மனுஷனாக. இது உலகத்தில இருந்து வருகிற சிந்தனை. பைபிள் சொல்லுது இது ஒரு சிந்தனையாகவும் சொல்லப்படுது. இன்னும் கொஞ்சம் இந்த ரோமர் 8 வாசிப்போம். கிறிஸ்து இயேசுவினாலே, 2வது வசனம், ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கிற்றே. அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த, நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாது, சரீரத்தினாலே பலவீனமாய் இருந்தது என்றது எப்படி இல்லைங்க, மாம்சத்தினாலே. அதென்ன மாம்சத்தினால பலவீனமா இருந்தது? இன்னைக்கு நம்முடைய சுயநீதியினால, நம்முடைய சுய பலத்தினால நாம பலவீனமா இருந்தோம். சுய பலத்தினால நாம தேவனை சேர நினைச்சோம், அல்லது நீதிமானாக நினைச்சோம், பாவத்திலிருந்து விடுதலையாக நினைச்சோம், அல்லது நியாயப்பிரமாணத்தின் கட்டளைகளை நிறைவேற்ற முயற்சித்தோம். சோ இதெல்லாம் மாம்சத்தினால நாம நடந்தோம். சோ அப்ப மாம்சத்தினால நடக்க நாம என்னவா இருந்தோமாம்? பலவீனமாய் இருந்தோம். சோ அதனாலதான் அநேக கிறிஸ்தவர்கள் பலவீனமா இருக்கிறார். அவர்கள் ஆவினால நடக்க தெரியல, இல்ல சத்தியம் அவர்களுக்கு இன்னும் போய் சேரல, சத்தியத்தை அவர்கள் மனப்பூர்வமா ஏற்றுக்கொள்ளல. சோ அப்ப இயேசு கிறிஸ்து சிலுவையில செய்து முடிச்சதுனால வந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை அவர்கள் தங்களோட சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளாதபடியால, மாம்சத்தினால, தங்களோட சொந்த முயற்சியினால, சொந்த பலத்தினால அவர்கள் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற போய்க்க அவர்கள் பலவீனர்களாக காணப்படுகிறார்கள் என்பது அவர்களுக்கே தெரியாது. இப்படித்தான் நான் முந்தி இருந்தேன் ஒரு காலம். சோ மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த, நியாயப்பிரமாணம் பாருங்க, நியாயப்பிரமாணத்தையும் கொண்டு வர, நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாது. அப்ப ஒரு மனுஷன் தன்னுடைய சுயத்தினால நீதிமானாகவோ ரட்சிக்கப்படவோ ஆசீர்வாதங்களை பெறவோ அவன் முயற்சி கேட்க, நியாயப்பிரமாணம் ஒன்றுமே எங்கட வாழ்க்கையில செய்யாதாம். அது எங்களுக்கு ஒரு உதவியும் செய்யாது. அப்ப நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு, கிறிஸ்துவே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை, பிதா தன்னுடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாக, இந்த தேவன் கிறிஸ்து பாவத்தில கற்பந்தரிக்கையில அவர் எந்த பாவமும் செய்யப்படல என்றுதான் பைபிள் தெளிவா சொல்லுது. ஆனா இங்க பாவ மாம்சத்தின் ஒரு சாயல். அவர் பாவ மாம்சம் என்றா அவர் பாவம் இல்ல, அவர் நம்ம போல பாவ நேச்சர் அவருக்கு இல்ல. ஆனா பாவ மாம்சத்தின் சாயல் என்றா அது இன்னும் வடிவா சொல்ல போனா அவர் ஒரு ஹியூமன் போல, மனுஷனை போல வந்தாராம். லைக்னஸ் என்றுதான் ஆங்கிலத்தில் சொல், லைக்னஸ். அவர் பாவம் அல்ல, லைக்னஸ். ஏன் அவர் நம்ம போல வந்தார்? என்ன, நம்ம போல வந்துதான் அவர் என்ன செய்யலாமா? பாவத்தை வெல்லலாம், பாவத்தை மேற்கொள்ளலாம். சோ தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாக, பாவத்தை போக்கும் பலியாம் அனுப்பி மாம்சத்தில, அவர் தன்னுடைய மாம்சத்தில பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். அப்ப என்ன சொல்லப்படுது? இயேசு கிறிஸ்து பாவத்தை இப்ப என்ன செய்துட்டாராம்? ஆக்கினைக்குள்ளாக தீர்த்திட்டார். முற்றுமுழுதான ஒரு வெற்றி இயேசு கிறிஸ்து மூலமா எங்களுக்கு கிடைச்சிட்டு. மாம்சத்தின் படி நடவாமல், அடுத்த வசனம், மாம்சத்தின் படி நடவாமல் ஆவியின் படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். இதெல்லாம் செய்த பிறகு ஒரு மனுஷன் அல்லது ஒரு விசுவாசி இன்னும் மாம்சத்தின் படி நடப்பாராக இருந்தார், அவரிடத்துல என்ன நடக்காதாம்? நியாயப்பிரமாணத்தின் நீதி அவருக்குள்ள நிறைவேறாதாம்.
இன்றைக்கு நான் அல்லது நீங்க ஆவியின்படி நடக்கிறபடியால இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த சொன்ன சத்தியத்துக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சு, தகப்பனே நன்றி, எனக்காக நீங்க என்ன இப்ப மன்னிச்சு எனக்குள்ள நீங்க புது சிருஷ்டியாக, எனக்குள்ள நீங்க புது சிருஷ்டியை சிருஷ்டிச்சு, எனக்குள்ள பரிசுத்தாவி, எனக்குள்ள இந்த சரீரத்தை ஆலயமாக மாற்றி, நீங்க இந்த பழைய மனுஷனை கிறிஸ்துவோட, இந்த மாம்ச மனுஷனை கிறிஸ்துவோட சிலுவையில் அறைஞ்சதற்காய் சோஸ்திரம் நன்றி என்று சொல்லி, நான் பரிசுத்தத்துக்காக நான் நடக்கல, அல்லது நீதிக்காக நான் நடக்கல, அல்லது நான் உங்களிடத்துல இருந்து இன்னும் அந்த பொருளத்துக்காக நான் நடக்கல. மாறாக நீங்க ஏற்கனவே எனக்குள்ள எல்லாத்தையும் நீங்க தந்துட்டீங்க, வச்சுட்டீங்க, கொடுத்துட்டீங்க என்று ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்துல நியாயப்பிரமாணத்தின் நீதி என்ன செய்தான்? நிறைவேற்றப்பட்டிருக்கு. அவன் அன்றையும் மாம்சத்தின் படி மாம்சத்தின் படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்கு உரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்சத்தின் படி நடக்கிற ஒரு விசுவாசி அல்லது ஒரு சபை அல்லது ஒரு போதகர் என்னவாம்? மாம்சத்துக்கு உரியவரை தான் அவர் சிந்திப்பார். எப்படி இந்த சபையை வளர்க்கலாம், எப்படி இந்த சபையை பெருக்க பண்ணலாம், எப்படி ஆத்துமாக்களை கூட வர வைக்கலாம், அதுக்கு நாம என்ன முறைகளை கை கொள்ளணும், எப்படி இந்த ஜனங்களை பரிசுத்தப்படுத்துறது, எப்படி இந்த ஜனங்களை நியாயப்பிரமாணத்தை எந்த ஒரு பிழையும் விடாமல் நடக்கிறது என்று அவர் தனக்குள்ள சிந்திச்சு அந்த ஜனங்களை அதுக்கேற்றது போல நடத்துவாராக இருந்தா அவர்கள் இன்னும் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்குள்ள நியாயப்பிரமாணத்தின் நீதி என்ன செய்யாதாம்? நிறைவேறாது. ஏன்? அவர்கள் தங்களுடைய சொந்த முயற்சியினால, சொந்த புத்தியினால, சொந்த ஆலோசனையினால அவர்கள் தங்களுடைய ஆத்துமாக்களை வழிநடத்துகிறார்கள். சோ இது எவ்வளவு ஒரு பாரதூரமானதுன்றது இன்றைக்கு என்ன போன்ற சிலருக்குத்தானே இது தெரியுது. ஏண்டா இதுல இருக்கிற சிலரை சொல்றோம். ஆனா இன்றைக்கு வேற எவ்வளவு சபைகள் இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள்ள ஆவியில நடக்க ஆரம்பிச்சிட்டார். முன்னே இருந்ததை விட இப்ப அதிகமாக பெருகி கொண்டு போஸ். ஏன்னா சத்தியங்கள் இப்ப மெல்லமா பரவுஸ். கிருபையின் உபதேசம் மெல்லமா பரகுது. ஆனாலும் முழுமையாக அநேகரால அர்ப்பணிக்க முடியதில்லை. சோ என்ன போல உங்களை போல சிலர் முழுமையாக அர்ப்பணிக்க முடியதில்லை. அதான் அவருடைய பெரிய பிரச்சனை, பெரிய தவறு. சோ இப்ப மாம்சத்தின் படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்கு உரியவர்களை தான் சிந்திக்கிறார். ஆவியின்படி நடக்கிற ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார். சோ ரட்சிப்பு நம்மளால வேற போறதல்ல, அது தேவனுடைய ஈவு. சோ ஆவிக்குரியவனை தான் சிந்திப்பான். என்னுடைய பிரச்சனை இல்லை, அது தேவனுடைய பிரச்சனை. அவர் சொல்றார் முதல் ஒரு வசனம், கிரியத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்று உங்களுக்கு தெரியாதோ, நீங்க அவருடையவர். அப்ப ஏன் நாம முக்கோணம்? எங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் நாம கவலைப்பட்டு நோய்வாய்ப்பட்டு அல்லது ஏன் நாம எங்களோட சொந்த முயற்சியில வாழணும்? இப்ப சிலர் நினைக்கிறீங்க அப்ப நாங்க ஒரு முயற்சியும் செய்யாம வீட்டுல சும்மா இருக்க சொல்றாரு ஆண்டவர். இல்ல, பைபிள் அதுக்கு ஒப்போசிட்டா தான் பேசுது. என்னண்டா, நாங்க தேவனை சார்ந்து கேட்க எங்களுக்கு எல்லா பலனும் உண்டா, நாங்க சும்மா இருக்க மாட்டோம். முதலாவது எங்களோட ஆத்துமாவில நம்பிக்கை வேணும். ஒரு மனுஷனுக்கு தெரியணும், ஒரு விசுவாசிக்கு தெரியணும், நான் இயேசுவால் நேசிக்கப்பட்டு அவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன். நான் எதை செய்தாலும் அதுல ஆசீர்வாதம் இருக்கும் என்று நினைக்கிறவன் பிறகு அந்த விசுவாசத்தோட அவன் என்ன செய்யணும்? ஒரு முயற்சியுள்ள மனுஷனாக மாறணும். சும்மா இருக்கக்கூடாது சோம்பரியா. ஆனா இந்த விசுவாசம் இல்லாம முயற்சிக்க வேண்டாம் என்றுதான் நான் சொல்லவா. அப்படி நாம சும்மா இருந்தோம்னா கடவுள் வந்து எங்களுக்கு கூரையால கொட்ட போறதில்லை. சோ அதனால நாம மோட்டை பார்த்தோண்டு ஒன்றுமே பிரயோசனம் இல்லை.
அவருடைய விசுவாசத்தோட சேர்ந்த ஆவியில நாம நடக்க நம்மோட சேர்ந்து தேவனுடைய அளப்பெரியதான அந்த பலம் எங்களுக்கு வரும், ஞானம் எங்களுக்குள்ள வரும். ஆமென். சோ அப்ப நாம ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவரை சிந்திக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவால் சிலுவையில செய்து முடிச்ச சிந்தனை ஆவிக்குரிய ஒரு சிந்தனை. எங்களுக்கு போடப்பட்ட அடித்தளம் இருக்குத்தானே, தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு போட்டதான ஃபவுண்டேஷன். அது ஒரு சொலிட்டான ஃபவுண்டேஷன், பிசாசால தகர்க்க முடியாத ஒரு ஃபவுண்டேஷன். ஆனா எங்களுடைய மனத்தை பிசாசு கொள்ளையாடினபடியாலதான் எங்களோட ஃபவுண்டேஷனுக்கு ஒரு வலிமை இல்லாம இருக்குது. அதை நாம என்ன செய்யறோம், அதுல இருந்த ஒன்றை கட்டாம பேசாம இருக்கிறோம். இப்ப சிலர் வீடு கட்டுறதுக்கு அஸ்திவாரத்தை போட்டுட்டு ஒரு அங்கால ஒன்றுமே பணம் இல்லையோ அல்லது சூழ்நிலை சரியில்லையோ ஒன்று விட்டிருப்பார்கள் பாருங்க. அஸ்திவாரம் அப்படியே இருக்கும், பல காலமாக அதுல அப்படியே அஸ்திவாரம் இருக்குமானா அதுல வேற காகங்கள், குருவிகள், தூசிகள் அதுவெல்லாம் மேல கட்டப்பட்டிருக்கும். அப்படித்தான் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கை. அஸ்திவாரம் இருக்குது, ஆனா அது எவ்வளவு சொலிட்டான ஒரு பலமான அஸ்திவாரம் என்பதை தெரியாம அந்த அஸ்திவாரத்துல இருந்து ஒரு நடக்க முடியாம, எழுந்து பிரகாசிக்க முடியாம எத்தனையோ கிறிஸ்தவர்கள் இன்றைக்கும் இருக்கிறார். பவுல் சொல்லுறார், நான் அஸ்திவாரத்தை போட்டேன், அவனவன் இன்ன விதமாய் கற்றதை பார்க்க கடவர்கள். இந்த கிறிஸ்து போட்ட அஸ்திவாரம் இருக்குத்தானே, அது மிக பெருசு. அதை இன்னும் சுருக்கமா பைபிள் சொல்லுது, கிறிஸ்துவே அந்த அஸ்திவாரம், கிறிஸ்துதான் அந்த அஸ்திவாரம், கிறிஸ்துவனுடைய பரிசுத்தம் தான் அந்த அஸ்திவாரம், கிறிஸ்துவனுடைய நீதிதான் அந்த அஸ்திவாரம், கிறிஸ்துவனுடைய ஞானம் தான் அந்த அஸ்திவாரம், கிறிஸ்து எங்களுக்கு தந்த ஒரே மீட்புத்தான் அந்த அஸ்திவாரம், அந்த ரட்சிப்பு தான் அந்த அஸ்திவாரம். 1 கொரிந்தியர் 1:30 நீங்க வாச்சிங்கன்னா நான் சொன்ன இந்த அஸ்திவாரத்தை பார்க்க. சோ இந்த அஸ்திவாரத்துல இருந்து இந்த சிந்தையோட நடக்கிறவன் தான் ஆவிக்குரியவன், ஆவியின் படி நடக்கிறவன். சோ இவன் என்னவாம், ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். அடுத்த வசனம், மாம்ச சிந்தை மரணத்தை தான் பிறப்பிக்கலாம். ஒரு மனுஷனுக்குள்ள மாம்ச சிந்தை இன்னும் இருக்குமா இருந்தா, உன்னுடைய வாழ்க்கை முறையாலதான் நீ பரலோகம் போய் சேருவாய். உன்னுடைய விசுவாசம்தான், உன்னுடைய கிரியைகள் தான் உன்னுடைய விசுவாசத்தை, அல்லது உன்னுடைய விசுவாசம்தான். உன்னுடைய விசுவாசம் போதாது, இன்னும் விசுவாசி, இன்னும் அதைச்சை, இன்னும் இதைச்சை என்று மாம்ச சிந்தை அவனுக்கு என்னத்தை கொடுக்குதான், மரணத்தை கொடுக்கு. மாறாக அவனுக்கு யாராவது போய் சொன்னீங்களா, இல்ல இல்ல, உன்னுடைய விசுவாசம் உன்னுடைய கிரியையில அல்ல, உன்னுடைய விசுவாசம் இயேசு கிறிஸ்து சிலுவையில செய்து முடிச்சதினால் அதுல இருந்து வருது. இளைப்பாறு சொன்ன கிறிஸ்தவர்கள் மரணத்தை தான் அனுபவிச்சு கொண்டிருக்கிறார் அநேகர். ஏன்? மாம்ச சிந்தை தான் போதிக்கப்படுது, மாம்ச சிந்த உபதேசம். பாருங்க அடுத்த வசனம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். ஆவியின் சிந்தை என்னவா? ஜீவன், சமாதானம். இயேசு சொன்னார், நான் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தாரேன். எப்படி வருது அவருடைய சமாதானம்? அவர் தன்னிடத்துல இருந்து ஒரு 1/4 கிலோ சமாதானத்தை உங்களுக்கு கொண்டு வந்து வச்சாரா? இல்ல. அவருடைய ஆவிக்குரிய சத்தியத்தை நீங்க அறியக்க உங்களுக்கு என்ன உண்டாகுதாம்? சமாதானம் உண்டாகுது. முன்னே ஒரு காலம் ரட்சிப்புக்காக கீழ் நடப்பிச்ச நீங்க இன்றைக்கு சத்தியத்தினூடாக ரட்சிக்கப்பட்ட நிச்சயம் வந்தோடனே உங்களுக்குள்ள ஒரு சமாதானம் வந்துச்சல்ல, அந்த சமாதானத்தை அவர் பேசுறார். அதே போல முன்னொரு காலம் உங்களுக்கு வியாதி, உங்களுடைய சரீரத்துல வியாதி என்று சொன்ன உடனே நீங்கள் உடனே பயந்து நடுங்கி, உடனே இதுக்கு என்ன வழி என்று தெரியாம அலைஞ்சு திரிஞ்சீங்களே, அதுக்கு சமாதானம் பேர் அல்ல, அதுக்கு மரணம் என்ற பேர்.
ஆனா எப்ப நீங்க சத்தியத்தை அறிஞ்சீங்களோ, இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் சிலுவையில சுமந்துட்டார். உங்களுடைய நோய்களை அவருடைய தளம்பினால் நீங்கள் குணமானீர்கள் என்கின்றதான இந்த ஆவிக்குரிய அறிவு சத்தியம் உங்களுக்குள்ள வந்தோடனே உங்களுக்கு ஒரு நோய் காலத்திலேயும் கூட உங்களுக்கு ஒரு சமாதானம் ஆளுகை செய்யுதே. அந்த சமாதானம் தான் முடிவில உங்களோட நோயிலிருந்து முற்றுமுழுதா விடுதலையாக்கக்கூடிய வல்லமையுடைய. நீங்க உடனே சோமடையணும் என்று எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா உங்களுக்கு ஒன்று தெரியும், நான் சரியான இடத்துல சரியான நம்பிக்கையில என் அப்பாவனுடைய மடியில தான் இருக்கிறேன் என்கின்ற நம்பிக்கை உங்களுக்குள்ள இருந்து அந்த சமாதானம் உங்களுக்குள்ள ஆளுகை செய்ய வேண்டாம். சமாதானம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரிப்பார்கள் என்று சொல்லுது. ஆவியின் சிந்தை என்னவாம்? ஜீவன், சமாதானம். அடுத்த வசனம் எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. அப்ப மாம்ச சிந்தை என்னவாம்? நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாம இருக்கு. அப்ப மாம்ச சிந்தை என்ன? இப்ப இதுல இருந்தே உங்களுக்கு என்னென்னு தெரிய வருது, ஒரு மனுஷன் நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படிய முயற்சிக்கிறான்டா அதுதான் மாம்ச சிந்தை. சிலர் இன்னைக்கு உலகாலம் நாங்க நினைச்சோம் அதுதான் தேவனுக்கு பிரியம் என்று. ஓ, இந்த மகனோ இந்த மகளோ எப்ப பார்த்தாலும் நீ 10 கட்டளையும் சொல்லி கொண்டு நான் இதுல எல்லாம் சரியா நடக்கிறேன் என்று சொல்லி கொண்டிருக்குது. எவ்வளவு ஒரு பரிசுத்தமான பிள்ளை இது, எவ்வளவு ஒரு நல்ல பிள்ளை, எவ்வளவு கடவுளுக்கு பிரியமான பிள்ளை என்றுதான் நாங்க சொல்லி கொண்டிருந்தோம். ஆனா பைபிளின் படி அந்த பிள்ளை இன்னும் பிசாசனுடைய பிடியிலான் இருக்கு. நானெல்லாம் முந்தி சத்தியத்தை அறிய முதல் நானும் என்னோட இருந்த ஒரு ஆவிக்குரிய நண்பனும் சேர்ந்து 10 கட்டளைகளையும் கணக்கெடுத்து கொண்டிருப்போம். ஓ, பரவாயில்லை, நாங்க எல்லாம் கூடுதலாக கடைப்பிடிச்சொண்டு வாரம். ஆனா எங்களுக்கு அப்பவே தெரியாது நாங்க ஏற்கனவே விழுந்துதான் கிடக்கிறோம். ஒரு மனுஷன் 10 கட்டளையையும் நான் கடைப்பிடிக்கிறேன் என்று சொல்றதே ஒரு பெரிய பாவம். முழு பூசணிக்காய அவன் என்ன செய்யறான்? என்ன பைபிளே சொல்லிட்டு, ஆண்டவரே சொல்லிட்டார், நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு. சோ இந்த மாம்சத்துக்கு உட்பட்ட ஜனங்களாம் என்னவாம்? தேவனுக்கு பிரியமாயிருக்க மாட்டார்கள். 8வது வசனம். அவருக்கு பிரியம் இல்லாம வாழ்ந்த வாழ்க்கை என்னத்துக்கு நமக்கு? மனுஷனுக்கு பிரியமா இருக்கலாம், மனுஷன் எங்களை புகழலாம், மனுஷன் ஒரு பாசரை புகழலாம், மனுஷன் ஒரு சேர்ச்சை புகழலாம். ஐயோ, இது என்ன சேர்ச்சடா, அவ்வளவு ஆத்தமா இந்த சேர்ச்சில இருக்கு, இல்ல இந்த பாசரை பாரு எவ்வளவு இதா இருக்கு. ஆனா வெளி ஆவிக்குட்பட்டவனுக்கு தான் தெரியும் அழிவுக்குள்ளாக போகுது, ஆத்துமாக்கள் அழிவுக்குள்ளாக போகுது. நீதியானது நியாய பிரமாணத்தினால் வருமானால் கிறிஸ்து மரிச்சது வீணே, கிறிஸ்து மரிச்சது வீணே. சோ அப்ப கிறிஸ்து மரிச்சதன் ஊடாகத்தான் ஒவ்வொரு மனுஷனும் நீதிமானாக்கப்பட்டு ஒவ்வொரு மனுஷனும் இலவசமாய் அவருடைய கிரியைகளினால அவர் செய்து முடிச்சதுனால நீதிமானாக்கப்படுகிறார்கள். இதை விட வேற சத்தியம் உலகத்துக்கு யாரும் கொண்டு வர முடியாது. அவர்கள் எல்லாரும் பொய்யரும் கள்ளரும் என்று வேதம் சொல்லும். மாம்சத்துக்கு தேவனுடைய ஆவி, மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். விசுவாசத்தினால மட்டும்தான் நாம தேவனுக்கு பிரியமா இருக்கலாம். சோ விசுவாசம் என்றா என்ன? எஸ், அவருடைய செய்து முடிச்சதுல இளைப்பாறுறது. நான் எப்போதும் சொல்லிக் கொண்டே இருப்பேன். இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம நீதிமானாக்கப்பட்டுட்டோம், இளைப்பாறுதல். இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம பரிசுத்தத்தை பெற்றிருக்கிறோம், இளைப்பாறுதல். இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் பிள்ளையாக்கப்பட்டிருக்கிறோம், அவருடைய சுதந்திரவாளியாக்கப்பட்டிருக்கிறோம், இளைப்பாறுதல். இயேசு கிறிஸ்து மூலமாய் பரிசுத்தாவி நமக்குள்ள வந்திருக்கிறார், இளைப்பாறுதல். அதுக்குள்ள இளைப்பாறுதல். இயேசு கிறிஸ்து மூலமாய் என்னுடைய சரீரம் அவருடைய ஆலயமாக மாற்றப்பட்டிருக்குது, இளைப்பாறுதல். அவருடைய கிரியத்தினால நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். நான் என்னுடையவன் அல்ல, நான் அவருடையவன், இளைப்பாறுதல். இதுதான் விசுவாசம். சோ இதெல்லாம் எங்களோட மைண்ட்ல பழக்க தோஷமா வரணும். திரும்ப 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 இல்ல, இந்த மாம்சத்தை தான் இந்த சிந்தையைத்தான் நம்முடைய மனம் பிசாசு என்ன செய்யறது? கொள்ளையிடுறது. சோ அப்ப எங்களோட மனம் இந்த மாம்ச சிந்தையில இணைக்கப்பட்டிருக்குமா இருந்தா எங்களோட ஆத்மா, பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்கிறது போல் நீ வாழ் என்று சொல்ற.
உன்னுடைய ஆத்மா இன்னும் மாம்ச சிந்தையில வாழுமா இருந்தா தேவனால அவருடைய ஆவி பெற்று தந்த ஆசீர்வாதங்களை நாம சுதந்திரிக்க முடியாது. இதை நான் இன்னொரு வடிவில பேசுறேன். பவுல் பேசினது போல அடிமை பெண்ணில இருந்து மாம்ச சிந்தையினால பிறந்ததுதான் இஸ்மவேல். ஆபிரகாமுக்கு சாராளுக்கும் ஆண்டவர் உடன்படிக்கையை கொடுத்தார், அல்லது வாக்கு தத்தத்தை கொடுத்தார், அல்லது சத்தியத்தை கொடுத்தார். நான் உங்களுக்கு ஒரு குழந்தையை தருவேன், அதுல இருந்து உங்களோட சந்ததி பெருகும், நீ ஆசீர்வாதமா இருப்பாய் என்று சொல்லி கொடுத்ததுக்கு முதல் மாம்ச சிந்தை தான். ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் இருந்த அந்த மாம்ச சிந்தை தான் இஸ்மவேலை பிறக்க பண்ணினஸ். அப்ப மாம்ச சிந்தை கலாத்தியர் 4 சொல்லப்படுது. அடிமை பெண் இந்த ஆகார் என்பது நியாய பிரமாணத்துக்கு அடையாளம் என்று திட்ட தெளிவாக ஆவியானவர் எழுதியிருக்கிறார். சோ அப்ப இந்த மாம்ச சிந்தை யாரோட இணைஞ்சிருக்கு? போய் நியாய பிரமாணத்தோட. இந்த ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் இருந்த இந்த மாம்ச சிந்தை அல்லது தங்களுடைய சுய புத்தி அல்லது சுய முயற்சி அல்லது சுயத்தை சார்ந்த இந்த வாழ்க்கை என்ன நடந்தது? சாராள் சொல்றாள் ஆபிரகாமுக்கு, ஓகே, எங்களுக்கு ஒரு குழந்தை தானே வேணும், இதுதான் தேவனுடைய சித்தம் போல இருக்குது என்று தங்களுக்குள்ளே நினைச்சு கொண்டு ஒரு பிள்ளை உண்டானா ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் தானே என்று சொல்லி இருவரும் சேர்ந்து முடிவெடுத்து மாம்சத்துல தங்களோட புத்தியில தங்களோட சுயத்தில தங்களோட சுய நீதியில முடிவெடுத்து பிறந்ததுதான் இஸ்மவேல். சோ இந்த வாழ்க்கை தான் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் வாழ்றார். ஈவன் நான் எந்த ஆவிக்குரிய காரியமா இருந்தாலும் சரி, உலகத்துக்குரிய காரியமா நம்முடைய அன்றாட வாழ்க்கையில இருந்தாலும் சரி, நாம எங்களோட சுய புத்திய சாராம எங்களோட சுய பலத்தை சாராம, சோ நமக்கு சில வேளை ஒரு சுய பலம் இருக்குமா இருந்தா, நான் சில இடங்கள்ல நான் ஒரு நல்ல அறிவாளியா இருந்தா அந்த அறிவை நாம சார்ந்துருவோம். எனக்கு அறிவு இருக்குத்தானே, இந்த அறிவை வச்சு நான் சாதிச்சிருவேன். அந்த அறிவை நீங்க நம்பக்கூடாது. ஏனென்று சொன்னா நாம தேவனை சார்ந்திருக்க தேவன் அவர் தந்த அறிவை வச்சு எங்களை பயன்படுத்துவார், வழி நடத்துவார். மொட்டையாக நாம என்ன செய்யக்கூடாது? அறிவை நாம நம்பக்கூடாது, அல்லது எங்களோட பலத்தை நம்பக்கூடாது. மாறாக தேவனே, நான் உண்மை நம்புறேன், உண்மை சார்ந்து அது நீர் தந்த அறிவா இருந்தா அந்த அறிவு என்ன செய்யும்? வழி நடத்தும். இதுதான் தாழ்மை. ஆமென். சோ அப்ப இங்க ஆபிரகாமும் சாராளும் என்ன செய்யறாங்க? தங்களோட பலத்தை சார்ந்து வெளியில இருந்த அடிமை நியாயப்பிரமாணத்தை வரவழைச்சு மூவரும் சேர்ந்து உண்டாக்கப்பட்டதான் இஸ்மவேல். அந்த இஸ்மவேல் என்ன செய்தான்? கஷ்டப்பட்டான். அந்த இஸ்மவேல் வீட்டை விட்டு துரத்தப்படுறான். சோ இதெல்லாம் நடந்த பிறகு ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிறைவேறுது. உடன்படிக்கை ஊடாக பிள்ளை பிறக்குது, ஈசாக்கு பிறக்கிறான். ஈசாக்கு பிறந்த உடனே ஆண்டவர் சொல்றார், இதுதான் அவனுடைய சுதந்திரவாளி, இவன் வீட்டில நிலைச்சிருப்பான். ஆனா அடிமையான இஸ்மவேலோ எனக்குள் நிலைச்சிருக்க மாட்டான். சோ ஆகவே அவனை என்ன செய்? புறம்பே தள்ளு. சோ அப்ப ஆவிக்குரியது என்ன செய்யுது? நிலைச்சிருக்குது, ஆசீர்வதிக்கப்படுது. அது தேவனால் பிறந்தது, அது தேவனுடைய கிருபையால் வந்தது, தேவனுடைய நீதியினால் வந்தது, விசுவாசத்தினால் வந்தது. சோ ஆகவே தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் அதுக்கு சுதந்திரமாகவே இருக்கிறது. ஆனால் இஸ்மவேல் அந்த வீட்டுல சுதந்திரமா இருக்கேல, உரிமை உள்ளவனா இருக்கேல, இஸ்மவேல் வெளியில போஸ். சோ இதான் ஒரு மாம்சத்துல படி நடக்கிறவனுக்கும் ஆவியின் படி நடக்கிறவனுக்கும் உள்ள வித்தியாசம். தகப்பன் ஒன்றுதான். ஆபிரகாம் 2 பேருக்கும் தகப்பன் தான்.
ஆனா சாரால் ஒன்றாக இருக்க முடியாது. சாரால் சொல்லல, ஆபிராமே நான் சொல்லித்தானே நீ பெத்தனி இஸ்மவேல, பரவாயில்ல இஸ்மவேலை நான் பார்க்கிறேன் என்று சொல்லி சாரால் சொல்லல. ஏன் சொல்லல? ஆண்டவர் என்ன மனித நேயத்தை வருத்தாரா? இல்ல, அவர் சத்தியத்தை பேசுறார். ஆவிக்குரியவன் மாம்சத்துக்குரியவனோட இணைஞ்சிருக்க மாட்டான். ஆவிக்குரியவனை போல நான் மாம்சத்துக்குரியவனை ஆசீர்வதிக்க முடியாது. மாம்சத்துக்குரியவன் எப்பவும் தன்னோட சுய கிரியனால, சுய நீதியினால, சுய புத்தியினாலதான் என்னிடத்துல எதிர்பார்ப்பான். சோ அதனால இந்த கை வெறுங்கையாத்தான் இருக்கும். அவனுக்கு இந்த கை நீட்டப்படாது, அவனுக்கு இந்த பலத்த கரம் வேலை செய்யாது. காரணம், மாம்சத்தின் கிரியையை நான் வெறுக்கிறேன். மாம்சம் சுய புத்தி எனக்கு பகையாக இருக்கிறது என்று சொல்றேன். சோ ஆண்டவர் நீதி உள்ளவர். சோ அதனாலதான் உலகத்தில் இருக்க ஒட்டுமொத்த பாவிக்காகவும் தன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார், தன்னை சிலுவையில ஒப்பு கொடுத்தார். அப்ப நாம சொல்ல முடியாது அவர் அநீதி உள்ளவர் என்று. இல்ல, அவர் நீதி உள்ளவர். சோ அதான் அவருக்கு நீதி பதி என்ற பேர். உலகத்தில் இருக்கிற நீதிபதி எங்கள் குற்றத்துக்காக எங்களை தண்டிப்பார். ஆனா இயேசு எங்களுடைய குற்றத்துக்காக, உலகத்தாருடைய அத்தனை பேருடைய குற்றத்துக்காகவும் தன்னை தண்டிச்சு விசுவாசிக்கிறவர்களுக்கு இலவசமாய் கொடுக்கிறார். இதுதான் அவருடைய நீதி. இதை புரியாம மாம்சத்துல நிப்பீங்களா இருந்தா அது உங்களோட பிரச்சனை. இதை புரியாம ஆபிரகாம் சாராள போல நாம நியாயப்பிரமாணத்தின் ஊடாக நாம நீதியை பெறணும், இஸ்மவேலை போல பெறணும் என்றா அது உங்களோட பிரச்சனை. அது உங்களோட சர்ச், உங்களோட விசுவாசி, உங்களுடைய பிரச்சனை. ஆனா ஆண்டவற்ற ஆசீர்வாதம் வழிய கொட்டுமா, கூட நிறைய மிஞ்சிச்சு. இயேசு கொடுத்த ஆசீர்வாதம் முதல் ஜோதிச்சாங்க, இது போதாதே, 2 மீனும் 5 அப்பம் இருக்கு, இது எப்படி போதும்? இன்னைக்கு அநேக விசுவாசிகள் கோட்டை விடுறதுதான். இது என்ன இது? இவர் இழப்பார சொல்றார், சும்மா இருக்க சொல்றார். எப்படி ஆசீர்வதிக்கப்படுறது? எப்படி எங்களை முயற்சி இல்லாம எப்படி நாம் ஆசீர்வதிக்கப்படுறேன்னு அப்படி கனவே நீங்க யோசிக்கிறீங்க. அதான் நான் சொன்னேனே, உங்களோட முயற்சி தேவனால வெறும் பிறகு. ஆனா உங்களோட முயற்சியினால தேவன் வரையலாஸ். தேவன் வந்த பிறகு முயற்சி வரும். ஆனா முயற்சி வச்சு கொண்டு தேவன் வாரம் என்று கேட்கலாஸ். எனக்கு திறமை இருக்கு, இயேசு வாரம் என்று கேட்கலாது. இயேசு வாருவார், அவர் உங்களுக்குள்ள திறமையை வளர்ப்பார். சோ ஆகவே எத்தனை சொல்லிங்க, எத்தனை பேருக்கு இப்ப விளங்குது? சரீரம் கம்ப்ளீட்லி அது ஒரு கடவுளுடைய பார்வையில அது பரிசுத்தமானது. இந்த சரீரத்தை வழிநடத்துறது ஒன்று மாம்சத்தின் சிந்தை, அடுத்தது ஆவியின் சிந்தை. சோ மாம்சம் எப்படிப்பட்டதுன்னு நான் சொல்லிட்டேன். மாம்சம் ஆவிக்கு விரோதமாய் போராடுதுன்ற ஒரு வசனம் இருக்கா இல்லையா? கலாத்தியா இல்லை, இதுதான். சோ ஆகவே நீங்க மாம்சத்துக்கு உட்பட்டவர்களா இல்லாம ஆவிக்குட்பட்டவர்களா, ஆவியின் படி நடக்கிறோம், அவர்கள் தேவனுக்கு பிரியம் உள்ளவர்கள். பிசாசுக்கு நீங்க இடம் கொடுக்காதீங்க. ஆமேன். பிசாசுக்கு நீங்க என்ன செய்ய இடம் கொடுக்க? நீங்க ஆவியில சந்தோஷப்படுங்க, ஆவியில் களி கூறுங்க. எதான் ஆவியில் களி கூறுங்க. ஏன்? உங்களுக்குள்ள எல்லாமே நிறைவேற்றப்பட்டு, உங்களுக்குள்ள எல்லாமே ஜீவனும் சமாதானமா இருக்குது. ஆமேன். உங்களுக்கு ஒரு நல்ல பவுண்டேஷன் போடப்பட்டிருக்கு. உங்களுக்கு ஒரு நல்ல தகப்பன் உங்களோட வாசமா இருக்கிறார். நீங்க புது சிருஷ்டி, நீங்க ஆவிக்குரியவன், நீங்க நேசிக்கப்பட்டவன், நீங்க கைவிடப்பட போறதும் இல்லை. நீங்கள் ஒவ்வொரு சக்கரம் கண்காணிப்பில் இருக்கிற ஒரு பிள்ளை. அவர் சொன்னார், என்ன மனுஷன் உறங்குவான், ஆனா நான் உறங்க மாட்டேனேன். சோ இந்த நம்பிக்கையெல்லாம் எங்களுக்கு எங்க போயிட்டு? எங்களோட வாழ்க்கையில முதல் வர்றது பயம்தான், நம்பிக்கை இல்லை அநேகருடைய வாழ்க்கையில. சோ அந்த பயத்தினாலதான் அநேக பாவத்தை நாங்க செய்கிறோமே ஒழிய, ஒருவன் சமாதானமா இருந்தா எவ்வளவு பாவங்கள் குறையும் தெரியுமா? ஒருவனுக்குள்ள பயம் வந்தோன்னதான் அவன் என்ன செய்யறான், அவனோட ரியாக்ஷன் மாறுது. ஒருவனுக்குள்ள சமாதானம் இன்மையினாலதான் அவனோட ரியாக்ஷன், அவனோட ஆக்ஷன் மாறுது.
ஒருவனுடைய ஆத்மாவில நிம்மதி இல்லாதபடியாலதான் அவனுடைய ஆத்மா என்ன செய்யுது? கோபப்படுது. ஆமென். ஆகவே கிறிஸ்துவுக்குள் நீங்க என்ன செய்யுங்க? சத்தியத்துக்குள் நீங்க இளைப்பாருங்க. நீங்க இளைப்பார ஆண்டவர் உங்களை தழுவி 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 உங்களை வழி நடத்துவார். நீங்க ஒரு நோக்கத்துக்காகத்தான் இளைப்பாடுறீங்க. எனக்கு டயர்ட் ஆண்டவரே, அல்லது எனக்கு வேலை செய்ய பஞ்சியா இருக்கு ஆண்டவரே, அல்லது எனக்கு ஊழியம் செய்ய பஞ்சியா இருக்குன்னு நீங்க இளைப்பாறையில, நீங்க விசுவாசத்தால இளைப்பாடுறீங்க. கிறிஸ்து ஒருவர் செய்து முடிச்சிட்டார் என்றதான இளைப்பாடுறீங்க. அந்த இளைப்பாறுதல்ல இருந்து பிறகு தேவன் உங்களை அவர் மெதுவா நடத்துவார். நீங்க மூக்கு நுழைய முந்திரி கொட்டை போல நீங்க ஊழியம் செய்ய தேவையில்லை. முந்திரி கொட்டை போல நீங்க ஜபிக்க தேவையில்லை. முந்திரி கொட்டை போல நீங்க யாருக்கும் சுவிசேஷத்தை சொல்லணும் என்று பல்லடிபட தேவையில்லை, அல்லது மூக்கடிபட தேவையில்லை. கிறிஸ்து உங்களை சரியாக, சிறப்பாக, சமாதானமாக, நிம்மதியாக நடத்துவார். ஆமென். நன்றி இயேசுவே, உங்களோட வார்த்தைகளுக்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். எனக்குள்ள போட்ட உங்களுடைய வெளிப்பாடுகள், வார்த்தைகள், உங்களுடைய சிந்தைகளுக்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். இன்னும் இதுல இருக்கிற ஒவ்வொருவரும் இதை கேட்டு அதன்படி கீழ்ப்படிஞ்சு நடக்க நீங்க ஒவ்வொருவருடைய கண்களையும் ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் கீழ்ப்படிவை நீங்க இன்னும் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் இயேசுவின் மூலமாய். ஆமென்.